ஷாலோம், பிரைஸ் காட், பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது பிலேயாமின் 1ஆம் 2ஆம் தீர்க்க தரிசனமும் பிலேயாமின் தவறும் குறிக்கப்படுகின்றது. முதலாவது தீர்க்க தரிசனத்தில் இவர்கள் தனித்தன்மை வாய்ந்த ஜனங்கள், தனியே வாசமாய் இருப்பவர்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை யாரால் எண்ணக்கூடும், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொல்கிறான். எவ்வளவு ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் பாருங்க பிலேயாம். இந்த தீர்க்க தரிசனத்திலே திருப்தி அடையாத பாலாக் மறுபடியும் பிலேயாமை வேறு ஒரு மலைக்கு கொண்டு சென்று அங்கே அவர்களை சபிக்கும்படியாக கேட்கிறான். இதைத்தான் நாம் எண்ணாகமம் 23ஆவது அதிகாரம் 18 முதல் 24வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இது 2வது தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் இஸ்ரவேலர்களை சபிப்பதற்கு பதிலாக திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறான். கர்த்தர் நம்மை ஒருபோதும் தம் பிள்ளைகளை அவர் சபிக்கிறவர் அல்ல. அது நாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர்களை ஆசிர்வதிக்கிறவராய்தான் இருக்கிறார். இங்கே தான் பிலேயாமின் தவறு சொல்லப்படுகிறது பாருங்க. அவன் என்ன தீர்மானத்திற்குள்ளாக வந்திருந்தான் தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பாவத்திற்காகவாவது தண்டிப்பார் என்று பிலேயாம் எண்ணுகிறான். தேவனுடைய நீதியை மனிதனுடைய நீதிக்கு பிலேயாம் ஒப்பிட்டவனாக காணப்படுகிறான். தாவீதை எப்படி கர்த்தர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று அவர் பாவம் செய்த போது கூட தேவன் தம்முடைய நீதியினாலே அரவணைத்ததை நாம் வாசிக்கிறோம். இந்த நீதிதான் கிறிஸ்துவின் நீதி. ரோமர் 8வது அதிகாரம் 31 34 வசனங்களிலும் நாம் இதை குறித்து தெளிவாக வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் பாருங்க. தேவன் தம்முடைய இரத்தத்தினால் மீட்பை பெற்றவர்களை திரும்பவும் அவர் தண்டிப்பதில்லை. விசுவாசத்தோடு யார் அவரிடத்தில் ஓடி வருகிறோமோ அவர்கள் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக மீட்பை பெற்றுக்கொள்கிறார்கள், தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த உலகம் அதை கூடியதாய் இருக்கிறது. பிலேயாம் அதை அறியாதவனாய் இருந்தான். கர்த்தர் இஸ்ரவேலரை சபிப்பார், கடிந்து கொள்வார், கண்டிப்பார் என்று அவன் எண்ணினான். கர்த்தர் அவர்களை அழிக்கப் போகிறார் என்றும் காத்திருந்தான். அதன் மூலமாக பாலாக்கு கிட்ட இருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான அந்த பொருட்களே அவனுக்கு முக்கியமாக இருந்தது. கர்த்தர் அவர்களை தண்டிப்பார், அதன் மூலமாக தமக்குரிய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆசையாக இருந்தான். தேவனுடைய நீதியை உணராதவனாக இருந்தான். தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழும்போது தேவனுடைய சிட்சிப்பின் கரத்திற்கு அவங்க வருகிறாங்க. ஆனால் கரத்திற்குள்ளாக வருகிறார்கள். ஆண்டவருடைய அழிவுக்குள்ளாக அவர்கள் வருகிறதில்லை. அவர் கண்டித்து உணர்த்தும் போது மீண்டுமாய் தன் பிள்ளைகளை அவர் சேர்த்து கொள்கிறார். இதை பிலேயாம் அறியவில்லை பாருங்க. அன்பான பிள்ளைகளை, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து நாம் செயல்பட நம்மை நாமே அர்ப்பணிப்போம். குறி பார்க்கவோ, நாள் பார்க்கவோ, ஜோசியம் பார்க்கவோ, அது அந்த மாதிரி உள்ள காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், அருவருப்பான காரியங்களை நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை செய்யவும் கூடாது. தேவன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நமக்கு நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அவரே நமக்கு ரட்சிப்பும் கொடுக்கும்படியான இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த ஒரு மந்திரவாதமும் இல்லை, எந்த குறி சொல்லுதலும் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில் வனாந்திர பயணத்திலே, வாழ்க்கையாகிய வனாந்திர பயணத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். நம் வாழ்க்கையிலேயும் எந்த சூழ்நிலையிலும் பொருளாசைக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாய் நாம் இருப்போம். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்த பிறகும் அதற்கு விரோதமாக அதற்கு விரோதமாக இருந்து அந்த எச்சரிக்கை இல்லாமல் அந்த பிலேயாம் எப்படி செயல்பட்டான் பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்விலும் அப்படி ஒரு எச்சரிக்கை இல்லாமல் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை மீறி மறுபடியும் அவர்களை அந்த சாபத்திற்குள்ளாக சொன்ன பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தான் அவன் அந்த இடத்துல சொன்னான். இது போல கர்த்தருடைய சித்தத்தை நம்ம அறிந்து, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத இந்த பிலேயாம் அதை அறிந்த பிறகு கூட மறுபடியும் அதை கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு மீறி வருகிறதை நாம் காண்கிறோம். ஸோ நாம் கர்த்தருடைய சித்தம் எது என்று அறிந்து நம் முழு மனதையும்